முதல் சத்தியம் யோவான் 8:36. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இரண்டாவது சத்தியம் யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். மூன்றாவது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. குமாரன் தருகிற விடுதலை, சத்தியம் தருகிற விடுதலை, ஆவியானவர் தருகிற விடுதலை. இந்த மூன்றையும் அவன் ஆராய்ந்து பார்த்தபோது இந்த 3 சத்தியங்களும் ஒரு மனுஷன் எந்த கட்டில அவன் சிக்கொண்டு இருந்தாலும், என்ன சாபத்தில் அவன் போய்கொண்டு இருந்தாலும், திருத்த முடியாத என்ன கொடிய சுபாவம் இருந்தாலும், இந்த 3 காரியங்கள் ஒரு மனிதனை விடுதலை ஆக்கக்கூடியது என்பதை அவர் அறிந்து கொண்டார். 1 யோவான் 4:14 மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறாராம். என்ன ஒரு மகத்துவமான காரியம். ரோமர் 9:23 மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் தெரியப்படுத்தினார். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மண் பாண்டத்தில் ஒரு விசேஷமான பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 4:14 மகிமையின் ஆவியை பெற்றிருக்கிறோம். விடுதலை கொடுக்கிற அதே ஆவியானவர், எங்கே ஆவியானவர் உண்டு விடுதலை உண்டு என்று சொல்லுகிற அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்துக்கு வரும்போது, அந்த ஆவியாகிய கர்த்தரால் தானே இமைப்பொழுதிலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அதுதான் மகிமையின் சுவிசேஷம். எக்கால சத்தம் துணிக்கும் போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்த காரியம் நமக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவரால் இமைப்பொழுதே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.